அன்பான சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானம் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் அனுப்பிவிட்டார். இந்த காரியத்தை குறித்து ஆவியானவர் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த பிரமாணங்களின்படி கிரிகைகள் எவ்வாறு வெளிப்பட்டது, அது எவ்வாறு கிரிகை செய்கிறது குறித்து இந்த நாட்களை வெளிப்படுத்துகிற ஆவியர் வெளிப்படுத்துகிற நாட்களை இந்த நாள் 32ஆம் நாட்களாக வெளிப்படுத்துகிறார். இந்த காரியம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். இங்கே 23லும் 24லும் ஒரு வார்த்தையில் வித்தியாசப்படும். அதனை குறித்தாக காண்போம். பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம், அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார் ஆதாமையும் ஏவாளையும். அதே 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, துரத்தி விட்டார், மனுஷனை துரத்தி விட்டு. அனுப்பிவிட்டதுக்கும் துரத்தி விட்டதுக்குள்ள வித்தியாசத்தும் சரி. இந்த அனுப்பிவிட்டார்ன்ற காரியத்தை மாத்திரம் இந்த நாளில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இங்கே அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். முதலாவது பார்த்தீங்கன்னா பூமி, ரெண்டாவது ஏதேன் தோட்டம், முதலாவது ஏதேன். இந்த 3 காரியங்களை குறித்து ஆவியான முன்பாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நாட்கள் வெளிப்படுத்துகிற நாட்களில் இந்த 3 காரியங்கள், பூமி, ஏதேன் என்கிற ஒரு தோட்டம், அது நடுவாக தான் ஏதேன். இந்த ஏதேன் தான் அந்த 3வது இடம். இந்த பூமியில் உள்ள மண்ணை எடுத்து கொண்டு வந்து தான் ஏதேன் என்கிற தோட்டம் பரதேசி. அதில் தான் அந்த மனுஷனை, மண்ணினால் ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஜீவனையும் கொடுத்து ஏதேனுக்கு உள்ள பரிசுத்தமான பரலோகம் அதுக்கு உள்ளாக கொண்டு வந்தார். இந்த பரலோகத்துக்குள்ளே கொண்டு வந்து அங்கு தேவனோடு தான் இருந்தார்கள். ஆனால் இந்த பரதேசி உள்ள கிரியின் சர்ப்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டார்கள். அதனால் ஆதாமையும் ஏவாளையும் முதலாவது வட்டமான பரிசுத்தமான பரலோகமாகிய ஏதேனிலிருந்து 2வது வட்டம் பரதேசிக்கு அவளை கொண்டு வந்து 2வது கட்டத்துக்கு வைத்து, அதாவது ஏதேனிலிருந்து ஏதேன் தோட்டத்திற்கு அனுப்பிவிட்டார். இப்போ இதுக்குள்ள காரியம் அனுப்பிவிட்டார்னும் போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு நம்ம வீட்டில் உலகப்பூர்வமாக நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரங்க நம்மளோட தான் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சாங்க, நம்பிக்கைக்குரியவங்க. அவங்க ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டாங்க. அந்த பொருள் எடுத்தாலும் அந்த மனசில் அந்த எஜமானுக்கு எப்படி தோணும்னா, இத்தனை வருஷமாக நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை தானே நம்ம நினச்சோம் இவங்கள. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த உடனே அவங்கள என்ன சொல்லுவோம், தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியே போயிரு, வெளியே போயிடணும். அப்போ அவங்க என்னென்னா, அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு உரிமையோடு உள்ள, அவங்கள ஒரு வேலைக்காரங்களாக வைக்கலை, அந்த குடும்பத்தில் ஒருத்தங்களாக தான் அந்த எஜமான் வச்சுருந்தாங்க. அப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும்போது அவங்க என்னன்னா, செய்த தவற உணர்ந்து கொண்டார்கள். ஆனாலும் எஜமானோடைய கோபம் வெளியே நிற்க வைச்சாங்க. அப்போ வெளி ரூமில் அவங்க நிற்கும்போது, அந்த வராந்தாவில் நிற்கும்போது, போர்ட்டியோவில் நிற்கிறாங்க. எஜமானுடைய கோபம், இதை தான் அனுப்பி விட்டார். எஜமானோட கோபம் என்ன, என் வீட்டிலேன்னு இருக்கக்கூடாது, வெளியே போ. அவங்க வீட்டை விட்டு வெளியில் போர்ட்டியோவில் நிற்கிறாங்க. இது அனுப்பி விட்டார். அவர் அனுப்பி விட்டது எங்கன்னா, பரதேசி பரலோகமாகிய ஏதேனிலிருந்து, ஏதேன் என்கிற தோட்டம் பரதேசி, இதை தான் நேற்றைய தினத்துக்குள்ளாக வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இதை குறித்து தான் நேற்றைக்கு ஆவியார் வெளிப்படுத்தினார். அந்த பரதேசியாக 2வது வட்டத்துக்கு அனுப்பிட்டார்.
இப்போ இந்த இரண்டாவது வட்டம் இவ்விடத்திலும் சரி, இவ்விடத்திலும் இந்த இடத்துக்கு உள்ளதான், இந்த பரதேசியான அந்த வீட்டுக்கு வெளியே தான் நம்ம ரொம்பவோ ஒரு நேசிக்கிற ஒரு காரியம் நம்ம வைத்திருக்கிறோம். நம்ம அந்த எஜமானுக்கு இவள் மீது இருந்த நம்பிக்கை சுத்தமாக அற்று போனதுனால போர்ட்டிவோல இருக்கிறத ஏதாவது எடுத்துருவாளோ, இந்த போர்ட்டிவோல இருக்கிறதே ஒருவேளை இதே இதை எடுத்துட்டா, அதனால் அவன் மேல் இந்த நம்பிக்கையை முழுமையாக வெறுத்ததுனால எஜமானுக்கு என்ன ஆகுதுன்னா, 24வது வசனம், அவர் மனுஷனை துரத்தி விட்டு எங்க துரத்துறாரு தெரியுங்களா? பூமி. அவன் எடுக்கப்பட்ட மண் பண்படுத்த, மூன்றாவது தான் பூமி, இரண்டாவது தான் ஏதேன் என்கிற தோட்டம் பரதேசி. முதலாவது ஏதேன் தான் பரலோகம், பரிசுத்தமானது. இப்போ அவங்க செய்த பாவத்தின் மூலியமாக அனுப்பின இடம் பரதேசில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஜீவ விருட்சகத்தின் கனியே இருக்குது. இவங்க இதை புசிச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் 24வது வசனம், அவர் மனுஷனை துரத்தி விட்டு, அவரோட மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. அதனால் எஜமான் அந்த வேலைக்காரங்கள் என்ன சொல்கிறான்னா, போர்ட்டியோவில் இருக்கிறோம், இதில் கூட வெளியிலேருந்து எதை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அவன் மேலே நம்பிக்கை இருந்தனால எஜமான் வெளியே வர்றாரு. அவனுடைய மனசாட்சி தாம் செய்தது தவறு என்ற வேலைக்காரன் உணர்ந்து கொண்டாலும் அவன் நிற்கிற இடம் பரதேசியுடைய நிதில் நிற்கும்போது எஜமானுக்கு என்னன்னா, நீ இன்னும் என் கண்ணுதில் தான் நிற்கிறியா, முதல்ல வெளியே போன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ போறியா இல்லை நான் போலீஸை வர வைக்கணுமா? ஏன்னா இதுக்கு மேலே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அவனை முதல்ல வெளியே போ, ஃபஸ்ட்டு சொன்னது என் வீட்டை விட்டு வெளியே போ, இப்போ சொல்கிறது வெளியே போறியா இல்லை போலீஸை வர வைக்கணுமா? இவர் சொல்கிற எந்த இடம் தெரியுங்களா? நம்ம வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டு சவுறு இருக்கு இல்லையா, கேட்டு, அதை விட்டு வெளியே இங்கே வீடு ஏதேன், வீட்டுக்கு வெளியே இருக்கிற இடம் பரதேசி, காம்பவுண்டு கேட்டுக்கு வெளியே தான் பூமி. இங்கே 24வது வசனம், அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சகத்தின் போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதுக்கு மேலே கேட்டுக்கு உள்ளே வரவே முடியாது. அது கேட்டுக்கு உள்ளே வந்ததுன்னா வரவே முடியாது. ஏனென்றால் நம்பிக்கை முடிஞ்சு போச்சு. இனி எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் எந்த உறவும் ஒற்றும் எதுவுமே கிடையாது. இங்கே நம்மளுடைய காரியம், நாம் அப்படி தான் இருந்தோம். நம்மை சகலத்தையும் மன்னித்து எல்லா காரியத்தையும் நம்மளை மன்னிச்சாரு. அதன்படி ரட்சிப்பு என்ற காரியத்தின்படி நம்ம உள்ளே வந்தோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் என்றால் பரதேசியில் இருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு இடம், ஏதேனுக்குள்ளே போகணும்னா யார் வெளியே அனுப்புனாங்களோ அவர் வந்து கூப்பிடணும். அதற்காக தான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். நம்மளோட வாயில் புறப்படுற வார்த்தையும், என் இயேசு கிறிஸ்து வந்தால் நான் அவரோட கூட போயிடுவேன்னு. இது கிருபையின் பிரமாணம். அங்கு நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்திற்கு சம்பளம் மரணமாகிய தண்டனை உண்டு. கிருபையின் பிரமாணத்தில் தன் பாவத்தை அறிந்து இனி ஒரு நாளும் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு மனம் திரும்புகிறவனுக்கு
மன்னிப்பு உண்டு. சரி, இந்த காரியத்தின்படி இந்த நாளிலும் அவன் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். தேவனே, இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கு தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.